எதுக்கு சின்ன வயசுலயே ஆன்மீகம், நல்ல வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு அதில் வயசான காலத்தில் தான் ஆன்மீகம் அல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாழ்க்கையை பூரா வீணடிச்சிடுறாங்க. குழந்தையானால் அப்போது விளையாட்டில் பற்றுள்ளவன் ஆகிட்டான். சரி, அப்படிதான் சின்ன பையன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, விளையாட்டில் ஆர்வம் இருக்குதானே செய்யும். வாலிப பருவத்திலேயாவது ஆன்மீகத்துக்கு வருவியா? பொண்ணுங்க பின்னாடி சுத்துறதுக்கே நேரம் தெரியாது. பட்டினத்தார் கூட தலைமுடி கோதி அப்புறம் பிற ஓடி, தலைமுடி கோதி அழகான பெண்கள் பருவமங்கையர் பின்னாடி ஓடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ வாலிப பருவத்திலையும் ஆன்மீகத்துக்கு வந்த பாட்டை காணும். சரி, நீங்க சொன்ன மாதிரி வயசான காலத்துல ஆன்மீகத்துக்கு வந்துடலாமே, அது எப்படி வர முடியும்? சிறு வயசுல இருந்தே பயிற்சி எடுத்தா மட்டும்தானே வர முடியும். வயசான காலத்துல அப்படியே ஆன்மீகத்துல வந்து அப்படி தாவி வந்துட முடியுமா என்ன? ஐம்புலன்கள் அடங்காது. இன்னும் வயசான காலத்துல தான் இன்னும் விதவிதமா ருசியா சாப்பிடணும்னு ஆசை வரும். ஏன்? காமம் கூட கட்டுப்பட்டிருக்காது. ஏன்னா வயோதிக காலத்திலையும் சில பாலியல் சம்பந்தமான தவறுகளை நிறைய பேர் செய்யறத நம்ம பார்க்குறோம் ஊடகங்கள்ல. அந்த சிறு வயதுல இருந்தே மனம் பழக்கப்பட்டு அந்த சரியான வாலிப பருவத்துல சரியான நேரத்துல காமம் முதலான அந்த உணர்ச்சிகளை அடக்கி இருந்தா, அடக்கிறது அப்படிங்கிறது தவறு. கடந்து இருந்தால் பயிற்சியின் மூலமா அது கடந்து இருக்கும். அடக்கிறது வேற, கடக்கிறது வேற. ஏன்னா அடக்கிய ஒரு பிரயோஜனம் இல்லை, கடக்கணும். அதுக்கு கடுமையான ஆன்மீக பயிற்சிகள். ஒரு ஆன்மீக குருவை சரணாகதி அடைஞ்சு அனைத்தையும் கடந்து இருக்கணும். காமத்தை கடந்து இருக்கணும். காமத்தை கடந்த ஒருத்தரால தான் ஒரு மனதை அடக்கிறதுக்கும் காமத்தை கடக்கிறதுக்கும் ஒரு சீடனுக்கு பயிற்சி அளிக்க முடியும்.